ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல மத்தியில எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமான 3 படங்கள் எதெல்லாம்னா, மாரி செல்வராஜுடைய இயக்கத்துல உருவான வாழை, அப்புறம் சூரியுடன் நடிப்புல உருவான கொட்டுக்காளி, அப்புறம் விமல் கருணாஸ் நடிப்புல உருவாகியுள்ள போகும் இடம் வெகு தூரம் இல்லை படங்கள் தான். இந்த 3 படங்கள் நல்லா ஓடிட்டு இருக்கு. இதுல அதிகமான வசூலை செஞ்ச படங்கள் எதுன்னு பார்க்கலாம். வாழைப்படம் மாரி செல்வராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி அவருடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்களை வச்சுதான் படமா உருவாக்கி இருக்கிறாரு. கொட்டுக்காளி படம் ஆணவ கொலைகளை பத்தி சொல்ற கதையா அமைஞ்சிருக்கு. அப்ப அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இசையமைப்பாளர்னு ஒரு திரை கிடையாதான். அதே மாதிரி போகும் இடம் வெகு தூரம் இல்லை படமுமே எப்பயும் வர்ற ஜேர்னல் மாதிரி இல்லாம ரொம்பவும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. இதனால இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த படங்கள் 3மே மக்களுக்கு பிடிச்ச படமா அமைஞ்சிருக்கு. மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழைப்படம் வசூல்ல முதல் இடத்துல இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன 2 நாள்லயே 3.5 கோடிக்கு மேலேயுமே வசூல் செஞ்சிருக்குது. அடுத்ததா கொட்டுக்காளி படம் இருக்குது. ரிலீஸ் ஆன 2 நாள்லயே இந்த படம் 1 கோடிக்கு மேலேயுமே வசூல் செஞ்சிருக்குது. இந்த படத்தை சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாரு. அடுத்த படமான போகுமிடம் வெகு தூரமில்லை படம் இந்த 2 படங்களை விட கொஞ்சம் கம்மியாவே தான் வசூல் செஞ்சிருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல கொட்டுக்காளி படமும் போகுமிடம் வெகு தூரமில்லை படமும் வசூல்ல அதிகரிக்கும்னு அந்த படத்துடைய படக்குழு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க.